ஆரம்ப கொஞ்சம் ஷையாக இருந்து அப்புறம் யாராவது கிண்டல் பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 50,000 நம்ம அப்படி கரெக்டாக ஒரு 50,000 ஒரு ஏக்கருக்கே கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 2 லட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். கால்கள் இல்லை என்றால் என்ன? என்னால் விவசாயம் செய்ய முடியும் என்று மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்மாதிரியாகவும் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து வருகிறார் ஆல்பர்ட். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள ஆர்சி மேலக்கொந்தை கிராமத்தில் 58 வயதுடைய ஆல்பர்ட் என்ற மாற்றுத்திறனாளி 48 வருடமாக விவசாயம் செய்து வருகிறார். இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்து முடித்துள்ளார். இவர் தன்னுடைய பள்ளி பருவத்தில் தென்னை மரம் ஏறும்போது தவறுதலாக கால் தவறி கீழே விழுந்து தண்டுவடம் பாதிப்பு ஏற்பட்டு இதுவரை நடக்க முடியாத நிலையில் உள்ளார். நானுடைய காலங்காலமாக நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய அப்பா தொழிலை நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஒரு மாற்றுத்திறனாளி. இடையில தான் வந்து நான் இந்த மாதிரி திடீர்னு எனக்கு வந்து இது மாதிரி ஆகிப்போச்சு. நான் ஒரு எங்கள் தென்னை மரம் வீட்டில் இருக்கிற அந்த நிலத்துல இந்த தென்னை மரத்துல இருந்து 20 வயசுல மேலே ஏறி விழுந்து ஸ்பைனல் கார்டுன்னு போயிடுச்சு எனக்கு. அதுல இருந்து அதுக்கு முன்னாலே இந்த விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அப்பா இறந்ததுனால பிற்பாடு இது அப்போது வந்து நான் கரும்பு, நெல், வாழை இதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒரு 5 வருஷமா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இது வந்து அதில் நம்மளுக்கு போதுமான ரொம்ப அலைச்சல், லாபம் எதுவும் கிடைக்கல, எனக்கு எதுவும் கிடைக்காது. அதனால வேண்டி பின்னது இந்த வேளாண்மை துறை மூலயமா, தோட்டக்கலைத்துறை மூலயமா அந்த கண்ணுங்களாம் நான் வச்சிருக்கேன். அதுக்குரிய மருந்தெல்லாம் வந்து எல்லாமே தோட்டக்கலைத்துறை மூலமாக கிடைக்குது. தென்னைக்கு வந்து வேளாண் துறையிலேருந்து மருந்து கிடைக்குது. இது வந்து இப்போ நாங்கள் போட்டிருக்கிற இந்த கொய்யா வந்து லக்னோ 49 ஒரு ரகம். இது கொஞ்சம் நெருக்கம் அதிகமானது ஆயிடுச்சு. அது வந்து இதுக்கு வந்து தண்ணி சொட்டு நீர் பாசனம்லாம் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே மறுபடியும் சேங்ஷன் ஆயிருக்குது. சொட்டு நீர் மூலயமா தண்ணி இப்போ பாஞ்சின்னு இருக்குது. சொட்டு நீர் மூலியம் தான் பாஞ்சின்னு இருக்குது தண்ணி. கோடை காலத்தில் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு 2 ஏக்கர் நாங்கள் பயிரிட்டு இருக்கோம். 2 ஏக்கருக்கு வந்து 4,450 கன்றுகள் கொய்யா கன்று நான் பயிரிட்டு இருக்கிறேன். இது 3வது வருஷம் அது முடிஞ்சு போச்சு. இப்போ இது அறுவடை முடிகிற டைம் இது. இப்போ மறுபடியும் நான் மேலே வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். மேலே சிகப்பு கொய்யா தைவான் பிங்க் அப்படின்ற ஒரு ரகம் நட போகிறேன். இப்போ அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது பெரும்பாலும் வந்து நெல், கரும்பு வழக்கமாக செய்கிற பயிரெல்லாம் மாற்று பயிர், எனக்கு மாற்று சிந்தனை, மாற்று பயிர் அந்த மாதிரி எனக்கு ஒரு அந்த இதில் சிந்தனை ஜாஸ்தி உண்டு. அப்புறம் அது இல்லாமல் இது 4.50 4.5 ஏக்கர் நிலம். இது சுற்றிர நான் மகாகனி அதனுடைய மரப்பயிர் நட்டுருக்கேன், நிறைய அது நட்டுருக்கிறேன். அப்புறம் நான் வந்து அறுவடை பண்ணுறதுல இது வந்து குத்தகை மாதிரி கொடுத்துட்டு அவங்க வந்து எடுத்துன்னு போயிடுறாங்க. அவங்க இது நம்மளுக்கு நல்ல லாபம். இது இந்த பழங்கள், காய்கறிகள், தோட்டப்பயிர் இதில் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் நல்ல சலுகையும் கொடுக்குறாங்க. நாம் அதுக்கு வந்து ரொம்ப அலைச்சல் ரொம்ப கம்மி, ஹீல்டு ரொம்ப நல்லா வரும். இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்காக நம்ம எல்லாரும் நீங்கள் இந்த தோட்டப்பயிரே செய்யணும்னு சொன்னாலும் இது எனக்கு கன்வின்ஸாக இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் நான் இந்த பண்ணிட்டு இருக்கேன். நான் இது வந்து கிலோவுக்கு வந்து 30 ரூபா நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்க வந்து 60 ரூபாய்க்கு விற்பாங்க. இது ஒரு நாளைக்கு 150 கிலோலேருந்து 200 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. இது ஒன்று அவங்க வந்து எடுத்துன்னு போயிட்டு மார்க்கெட்டில் பண்ணிடுறாங்க. கடைகள்லாம் கொடுத்துட்டு மொத்தமாக வச்சு விற்றுறாங்க. முடிஞ்சு போகுது. நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 50,000 நம்ம அப்படி கரெக்டாக ஒரு 50,000 ஒரு ஏக்கருக்கே கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 2 லட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம செலவு பண்ணது முதல் செலவு பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு. செலவு பண்ணி ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் நம்ம அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கு நிறைய அதுக்கு வந்து மாவு பூச்சி மாதிரி வரும். அதுக்கு வந்து வேப்பெண்ணெய் கரைசல் போடணும். அப்புறம் வந்து ஆர்கானிக்கில் வந்து தேமோ கரைசலும் இருக்குது, பஞ்சகாவியம் இருக்குது, மீன் அமிலம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து நான் ஃபுல்லாக அந்த இது நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. முழுக்க எந்த காரணத்தை கொண்டு நான் இதுக்கு வந்து இயற்கை மருத்துவம் ஆர்கானிக் தான் நம்மளுக்கு பெஸ்ட். அது நல்ல ஹீல்டு கொடுக்கும். நம்ம உடம்பு ஆரோக்கியத்தும் நல்லது. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த பழங்கள் வந்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மோரில் இருந்து நான் தயார் பண்ணி தேங்காய் தண்ணியும் 2 மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சு ஊற வச்சு அது வந்து போரான் சத்து கொடுக்கும். அது வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸ்ப்ரே பண்ணாக்கா அதனுடைய காயெல்லாம் ஷைனிங் வரும். இது 3 வருஷமா நான் இயற்கை வருஷம் தான் பண்ணிட்டு இருக்கேன். வேற எந்த இதுக்கும் நான் இதுக்கு காட்டினதே கிடையாது இது வரைக்கும்.
மாற்றுத்திறனாளியா இருந்து இதுல இந்த 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 இதுல வந்து நான் விவசாயத்துல ஆர்வமா இருக்கிறேன்னா அது அது நான் 22 வருஷமா நான் நல்லா இருக்கும்போது ஆட்கள் வச்சு வேலை வாங்கினேன். அப்போத்துக்கும் இப்போத்துக்கும் வித்தியாசம்னாக்கா எனக்கு கொஞ்சம் நான் உள்ளெல்லாம் போக முடியாது. நான் என்னுடைய இந்த வண்டியில உட்காந்து தான் எல்லாரையும் மேனேஜ் பண்ணுவேன். அதுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளா இருப்பாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளா இருப்பாங்க. அவங்க நம்ம சொல்ற வேலையை செய்வாங்க. நம்ம அதனால வந்து அவங்களுக்கு என்ன முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க எல்லாருமே. இப்படி செய்யுன்னு சொல்லுவாங்க. எங்க ஃபேமிலியில எல்லாரும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. விவசாயத்துல வந்து அடுத்து நாம சொல்ற பொருளை தான் அவங்க சொல்ற பொருளை தான் வேலைக்கு தான் நம்ம பொருள் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. இதுதான் காலங்காலமா வந்து நம்மளுக்கு நம்மளுடைய சாபம். என்னைக்கு ஒரு விவசாயி தான் விளைவிக்கின்ற பொருளை தான் சொல்ற விலைக்கு விற்கிறானோ அன்னைக்கு தான் வந்து விவசாயி வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ண முடியும். அவங்க கொஞ்சம் ஷையா இருந்து அப்புறம் யாராவது கிண்டல் பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கரைப் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருந்துச்சு எனக்கு ஆரம்பத்துல. அப்புறம் இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து இப்போ நான் 40 வருஷமா அப்படி இதுல அப்படி வந்து செஞ்சதுனால எனக்கு அது பழகிடுச்சு. இது நம்மளுடைய சொந்த நிலமானதுனால வீடு பக்கத்துலயே இருக்கு. போறது வர்றது போக்குவரத்து எல்லாத்துக்கும் எனக்கு எந்த இப்போ எப்படி பிரச்சனை கிடையாது. ஃபீல் பண்றீங்க? How do you feel? இப்போதான் அதானா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தேவையானது நான் எல்லாம் செய்யறேன். எல்லாத்தையும் இன்னும் விதவிதமா ஏதாவது நிறைய தோட்டக்கலையிலே நிறைய விதவிதமா நிறைய ஏதாவது பயிர்கள் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன்.